மாலை நேரம் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் சிறிய மண் வீட்டின் முன் அம்மா மேகவல்லி அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவரது கண்கள் ஒரே திசை நோக்கி நிற்கின்றன, கதவின் பக்கம். 10 மாதங்களாக அவளின் மகன் அருண் வீட்டிற்கு வரவில்லை. ஒவ்வொரு காற்றின் சத்தத்திலும் ஏதோ அவன் வருவான் என்று ஒரு நம்பிக்கை. அம்மாவின் உள்ளம் கலக்கமாக இருந்தாலும் அவளின் அன்பு எப்பொழுதும் அதேதான். என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும், இதுதான் என் தினமும் பிரார்த்தனை என்று மனதிலே சொல்லிக் கொண்டே இருந்தாள். அவள் கண்களை மூடியவுடன் பழைய நினைவுகள் உதித்தன. சின்ன வயது அருண் பள்ளிக்கு செல்லும் வழியில் தேசிய கொடியை பார்த்தாலே நின்று சல்யூட் அடிப்பான். அவன் கண்களில் அந்த நாள் முதல் தேசப்பற்று எரிந்து கொண்டே இருந்தது. அம்மா, நான் நாட்டை காப்பாத்துற ராணுவத்துல சேர போறேன் என்று சொல்லியிருந்தான். வீட்டு வேலை பார்த்து கொண்டே நினைத்து கொண்டிருந்த வேளையில் சுவற்றில் கணவரின் புகைப்படம் எல்லாம் அந்த வார்த்தைகள் இன்றைக்கு அம்மாவின் இதயத்தில பெருமையாய் இருந்தாலும் அதே நேரத்தில பயமும் இருந்தது. என் குழந்தை அங்கே எல்லையில் எப்படி இருக்கான் என்ற கவலை அவளை நாள் முழுவதும் வாட்டியது. ஒரு நாள் மாலையில் கிராமத்தில் ஒரு பரபரப்பு. அரசாங்க இறையஞ்சலி வாகனம் வருதா என்று கொட்டி கிடந்த குரல்கள். அந்த ஒரு வார்த்தை ஒரு தாயின் உள்ளத்தை கிழித்துவிடும் சக்தி கொண்டது. அம்மாவின் கால்கள் பலவீனமாயின. இல்ல, என் அருண் இல்லை என்ற பயம் வேர்களை பிடித்தது. அதே சமயம் கதவுக்கு முன் தபால்காரர் தோன்றினார். அவரது கையில் ஒரு கடிதம். அருண் அனுப்பியிருக்கான், எல்லையில் இருந்து என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தையே அம்மாவின் கண்களில் நீரை வர வைத்தது. அவள் நடுங்கும் கைகளால் கடிதத்தை திறந்தாள். அதிலிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவனின் உயிரும் அன்பும் கலந்திருந்தது. அம்மா, நான் பாதுகாப்பா இருக்கேன். எல்லை ஒன்னும் சுலபம் இல்ல, கத்தி மாதிரி வீசும் காற்று. ஆனா நான் என் இந்தியாவை காப்பாத்துறேன் என்பதே எனக்கு மிகப்பெரிய நிம்மதி. நீங்க எனக்கு கற்றுத்தந்தது உனக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காக வாழணும், அதைத்தான் நான் என் கடமையாக்கிட்டேன். அம்மாவின் கண்ணீரில் இப்பொழுது பயம் இல்லை, பெருமை மட்டுமே. அவள் அந்த கடிதத்தை மார்பில் அணைத்துக் கொண்டாள். அது அவளுக்கு மகனின் இதய துடிப்பை போல தோன்றியது. அதே நேரத்தில் கிராமத்தில் சத்தம். அருண் வர்றாராம், லீவ் கொடுத்திருக்காங்க. அவள் நிற்கும் இடமே குலுங்கியது. கண்களில் ஒளி, கால்களில் ஆற்றல். அவள் ஓடினாள். தூரத்தில் பஸ் வந்து நின்றது. ஜன்னலில் இருந்து அருண் சிரிப்புடன் கையசைத்தான். அவனின் கையில் சிறிய காயம் இருந்தாலும் அந்த சிரிப்பு தாயின் மனத்தை ஆறுதல் செய்தது. அவள் அவனை அணைத்துக் கொண்டு அழுதாள். அது பயமுருகி நிம்மதியாகவும் நொடி. அருண் மெதுவாக சொன்னான், அம்மா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா எதுவும் எனக்கு ஆகாது. ஒரு வாரம் வீட்டில் இருந்தான். அந்த ஒரு வாரத்தில் வீடு முழுக்க உயிர் திரும்பியது. ஆனால் விடை பெறும் நாள் வந்தது. கிராம மக்கள் எல்லாம் மரியாதையுடன் நிற்க அம்மா அவனது கையை பிடித்து சொன்னாள், துணிவா போடா பிள்ளை, நீங்க எல்லோரும் பாதுகாப்பா இருக்கணும். புறப்படும் முன் அருண் தேசிய கொடியை நோக்கி சல்யூட் செய்தான். அந்த காட்சி தாயின் இதயத்தை பெருமையால் நிரப்பியது. அவள் கண்களை மூடி பிரார்த்தித்தாள், இந்தியாவை காக்கிற என் மகனை இந்தியாதான் காக்கட்டும். காற்றில் மெதுவாக பறக்கும் தேசிய கொடி ஒரு தாய் இதயத்தின் பெருமைக்கும் ஒரு வீரனின் கடமைக்கும் இந்தியாவின் மரியாதைக்கும் சின்னமாக அந்த மாலை நேரத்தை நிரப்பியது. அனைத்து இந்திய ராணுவ வீரர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். சப்ஸ்கிரைப்.